ஆக்ட்ரஸ் மாயா கிருஷ்ணன் அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் பிக் பாஸ் சீசன் 8 பற்றின ஒரு சில விஷயங்களையும் அண்ட் இதற்கு முன்னாடி பிக் பாஸ்ல இருந்த ஒரு சில முக்கியமான சீக்ரெட்ஸையுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8 இது தடவை ரொம்பவே புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த ஒரு ஷோவை தொகுத்து வழங்க போகிறாரு. அதற்கான ப்ரோமோ சமீபத்தில் வெளியாகி இருந்துச்சு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை பார்க்கும் போதே வித்தியாசமாக ஏதோ இருக்குப்பா அப்படிங்கிறது புரியுது. அண்ட் இதை பற்றி ஏராளமான செலிபிரிட்டிஸும் சரி பீப்புள்ஸும் சரி கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் போன சீசனில் கலந்துக்கிட்ட மாயா கிருஷ்ணன் அந்த ஒரு ப்ரோமோவை பற்றியும் பிக் பாஸை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 8ஓட ப்ரோமோவை பார்த்துருந்தேன். மக்கள் செல்வன் அவர்கள் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு சீசனில் ஏராளமான புதுமையான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. கண்டிப்பாக இந்த சீசன் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வெற்றி பெறும். அண்ட் இதை தாண்டி இந்த போட்டியில் வரப்போகிற புது கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிக் பாஸில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நல்லாவே தெரிஞ்சுக்கங்க. பிக் பாஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கேம் தான். இந்த ஒரு போட்டிக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருக்க ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க, அது முழுக்க முழுக்க ஒரு கேம். பணம் திரட்டுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பர்சனல் கர்ஜாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள் கூட இருக்க போகிறது உங்களோட ஃபேமஸோ உங்களோட டைட்டிலோ நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்களோ அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. மக்கள் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு சில நல்ல நண்பர்களை சம்பாரிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்க தான் கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்கும்போது ரொம்பவே ஜென்டிலாக ப்ளே பண்ணுங்க. கூட இருக்கவங்க எல்லாத்துக்கூடையும் நல்ல விதமாக பழகுங்க. இதை தாண்டி பிஆர் டீமெல்லாம் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஒரு வேலை நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹேட்டர்ஸும் இருக்கும், அதே மாதிரி உங்களை லவ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆதாரம் கேட்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் நம்மளால் ஆதாரம் கொடுக்க முடியாது. அதனால் உங்கள் பேர் கண்டிப்பாக கெட்ட பேர் ஆகும். அண்ட் பீப்புளை பார்த்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, பெண்கள் உரிமை குரல் கொடுத்தாங்க அப்படின்னா அதற்கு ஆதாரம் கேட்காதீங்க. பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் அங்கே கிடைக்கணும். பெண்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா உமன் கார்டை தூக்கிட்டு வராங்க அப்படின்னு அவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க. இதெல்லாம் அங்கே கட்டாயமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த பிக் பாஸில் நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக விளையாடுங்க. அண்ட் லவ்வபுளாக விளையாடுங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட விளையாடுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பர்சனல் கர்ஜாக எடுத்துக்காதீங்க. முழுக்க முழுக்க ஃபன் ஃபீல்டாக விளையாடுங்க. உள்ளே இருக்க எல்லாத்துக்கூடையுமே நல்ல விதமாக நண்பர்களாக இருங்க. இது முழுக்க முழுக்க ஒரு மைண்ட் கேம். ஸோ அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்க. வெளியே எது எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியாது. அதை பற்றிலாம் எதையுமே கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அது எல்லாமே மாறிடும். இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லபடியாக பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இவங்க முழுக்க முழுக்க போன சீசனில் நடந்தது தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது. அந்த சீசனை முடிஞ்சு போய் பல பேர் அதை மறந்துருப்பாங்க. ஆனால் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன் அப்படிங்கிறது தெரியல. எனிவே இந்த ஒரு சீசன் 8 அந்த மாதிரிலாம் நடக்காமல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.